ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிலை வழிபாடு வீட்டில் செய்யலாமா? சிலை வழிபாடு முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு யாரும் சம்பந்தம் இல்லாதவங்களாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு உபாசகர் என்ற முறையில் எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வராகி அம்மனுடைய சிலையை வீட்டில் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, அதை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்யணும். தினந்தோறும் அதுக்கு உண்டான பூஜைகள் செய்யணும். அதுக்கு தூப தீப நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதை வாங்கி வச்சுட்டு கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது நமக்கு சிறப்பான பலனை தராது. நீங்கள் வாங்கி இதை சும்மா வச்சுருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வாங்கி பொம்மை மாதிரி வீட்டில் வச்சுருப்பாங்க. அதனால் அது பிரச்சனை அது ஒன்றும் தரதில்லை. இவங்க வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை தூக்கி இந்த சிலை மேலே போட்டுடுறாங்க. போட்டுட்டு இந்த சிலையை வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அதனால் அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் அதை கொண்டாந்து அந்த சிலையை எல்லாரும் கோயிலில் வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே அது மாதிரி பக்தர்கள் இங்கே வந்து வச்சுட்டு போன சிலை தான் இது. இந்த மாதிரி நாம் வெறுமனே சிலையை வாங்கி வீட்டில் வச்சுருக்கும் பொழுது அந்த சிலை ஒன்றுமே செய்யாது. அது பொம்மை தான். அதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அது உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது, நன்மையும் பண்ணாது. அது பொம்மையாகத்தான் இருக்கும். இந்த சிலைக்கு சக்தி வரணும் அப்படின்னா பிராண பிரதிஷ்டை அப்படின்னு அதுக்கு ஒரு மந்திர பூஜை செய்யணும். பிராண பிரதிஷ்டை, பிராணன் என்றால் உயிர். இந்த சிலைக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு தந்திர சாஸ்திரத்தில் மந்திர சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறை பிரகாரம் அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் ஒரு அர்ச்சகர்கிட்டையோ குருக்கள்கிட்டையோ பூஜகர்கிட்டையோ யாரோ ஒருத்தவங்க வராகி உபாசகர்கிட்டையோ போய் இந்த சிலையை கொடுத்து அல்லது உங்கள் வீட்டுக்கு அவங்கள வர வச்சு அவங்களுக்கு தட்சணைகள் கொடுத்து பூஜை செய்ய சொல்லி அதுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு தர சொல்லணும். அப்படி நீங்கள் பிராண பிரதிஷ்டை செஞ்சு அந்த சிலைக்கு ஒரு வாட்டி உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சிலை உங்களுடைய வழிபாட்டுக்கு அப்போ தான் உகந்ததான பொருளாக மாறும். அப்போ தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வாட்டி பிராண பிரதிஷ்டை செஞ்சிட்டிங்கன்னா தினந்தோறும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். தினந்தோறும் அதுக்கு பூக்கள் சாத்தணும். தினந்தோறும் ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணணும். அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் கட்டாயம் வைக்கணும். அப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வெள்ளிக்கிழமை பூ வச்சா போதும், இல்லை விசேஷ நாளில் பூ வச்சா போதும், எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த சிலை எந்த கெடுதலும் பண்ணாது. ஆனால் நீங்கள் வழிபாடு செய்யணும், அந்த சிலை உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னுட்டிங்கன்னா கண்டிப்பாக பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அப்படி பிராண பிரதிஷ்டை செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சு பூஜைகள் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது அம்பாள் உங்களுக்கு சந்தோஷப்பட்டு நிறைய நன்மைகள் செய்யும். அதிகபட்சம் எல்லாராலையும் அதை கவனிக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நீங்கள் பெண்கள் இந்த பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன்மார்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். இதை செய்ய அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை ஆண்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிமார்களுக்கு சில நேரத்தில் இந்த பூஜை செய்கிறது பிடிக்காமல் இருக்கலாம். இது மாதிரியான சில காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுடைய பரிவாரங்க தெய்வங்கள், வராகி அம்பாவை சுற்றி இருக்கிற தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, பரிவாரங்கள், அவங்க உக்கிரமான தெய்வங்கள் இருக்காங்க. உக்கிரமான க்ஷேத்திரபாலர் என்று சொல்லக்கூடிய பைரவர்கள், உக்கிரமான பைரவர்கள், உக்கிரமான யோகினி கணங்கள், இவங்கெல்லாம் இவங்களை சுற்றி சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வராகியம்மா உங்கள் வீட்டுக்கு வர்றான்னா இவங்க கூட இருக்கிற இந்த பைரவர்கள் உக்கிரமான தெய்வங்களும் உங்கள் வீட்டுக்கு வரும். அதனால் அப்படிப்பட்ட தெய்வங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் சரியாக பூஜை பண்ணலை, சரியான முறையில் அதுக்கிட்ட நடந்துக்கலை, சரியான வழிபாடுகள் உங்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகபட்சம் இந்த சிலையை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் அவதிப்படுறத விட ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோட்டோ வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபடும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கட்டாயம் வராது. அதனால் ஃபோட்டோ வச்சு வழிபடுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்பொழுது இந்த வராகி சிலை வாங்கி வைக்கிறீங்க இல்லையா, இது வைக்கும் பொழுது அதனுடைய வடிவம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா
இவங்க வந்து நம்மளுக்கு சாஸ்திரத்தில் கட்டை விரல் பிரமாணம் தான் ஒரு சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி குடும்பத் தலைவர் கட்டை விரலுக்கு பெருசுக்கு இந்த சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கட்டை விரலுக்குள்ளே இந்த வடிவத்தை அவங்க செய்ய முடியுமா அப்படின்னா அது செய்ய முடியறது கிடையாது. இது பாருங்க, முகம் எவ்வளோ ஒரு அவலட்சணமாக இருக்குது பாருங்க. இந்த முகம் பன்றி முகம் மாதிரியே இல்லை, மாடு முகம் மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு மாடு, எரும மாடு மாதிரி ஒரு மூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுடைய முகத்தை யாரோ ஒருத்தங்க அசிங்கமாக செஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் நீ அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும்? நம்ம அதை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம் இல்லையா? அதுபோல் தெய்வங்களுடைய ரூபங்களை ரொம்ப அழகாக செஞ்சு வைக்கும்பொழுது அதுக்கு தெய்வத்தன்மை உண்டாகும். இந்த மாதிரி அவலட்சணமான முகங்கள், அது கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் சும்மா பேருக்கு ஒரு ஆயுதங்கள், ஒரு வடிவமே இல்லாமல் எவ்வளோ அசிங்கமாக செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு விற்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வியாபாரம். ஆனால் இதை வாங்கி வைக்கிறவங்களுக்கு, இதை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகுது. இதை விட நீங்கள் சற்று கொஞ்சம் பெருசாக உள்ள சிலை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் முகம், இதோட முகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த அம்பாள் 4 இன்ச்சு உயரம் உள்ளவங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் தெளிவாக தெரியும். இது ஐம்பொன் விக்கிரகம். இது இந்த ஐம்பொன் விக்கிரகம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஆயுதங்கள், கை, முகம் எல்லாம் தெளிவாக இருக்கும். இது பித்தளை விக்கிரகம். இந்த பித்தளை விக்கிரகத்தை வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு தெளிவாக இருக்காது, புரியுதுங்களா? அதனால் இது வழிபட தகுந்தது அல்ல. அதுபோல் இது பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு உள்ளது, திருவாச்சியோட 9 இன்ச்சு உள்ள வராகி அம்மா. இவங்க நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீவேலி விக்கிரகம். இது ஐம்பொன் விக்கிரகம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிவாக வராக முகம், அந்த கைகள், கையில் வச்சுருக்கிற சங்கு சக்கரம் எல்லா ஆயுதங்களும் பாருங்க அப்படியே தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி தெளிவான விக்கிரகங்கள் 9 இன்ச்சு வரைக்கும் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் இதை வழிபடுறதுக்கு உங்கள் வீட்டில் சரியான ஆள் இருக்கணும். அதை தினந்தோறும் அபிஷேகம் பண்ணணும், தினந்தோறும் நைவேத்தியம் பண்ணி ஒரு வேளைனாலும் அதை கவனிக்கணும். அப்படி கவனிச்சுக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கவனிக்காமல் விட்டு விட்டீர்களானால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருவது உண்மைதான். அதனால் ஆலயம் செல்வது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. ஆலய வழிபாடு தான் சிறந்தது. நம்ம வந்து வீட்டில் என்ன தான் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலுமே எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லாத பட்சத்தில் ஆலயத்துக்கு போய் பக்கத்தில் உங்கள் கோயிலுக்கு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அங்கே போங்க. அங்கே இருக்கிற தெய்வங்களை வழிபடுங்க. வராகியம்மன் எந்தெந்த க்ஷேத்திரத்துலலாம் இருக்கோ வராகியம்மனை வழிபட ஆசைப்படுறவங்க அந்த கோயில்களில் போய் வழிபாடு செய்யுங்க. பஞ்சமி பூஜையில் கலந்துங்க. எல்லாருக்கும் வராகி அம்பாளுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும். நமஸ்காரம்.